வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி, அதனால தான் இந்த வீடியோவை இப்பயே போடுவோன்னு கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். என்னை அறிவித்து எனக்கருள் செய்த முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோரன் தேகிய எந்தன் சிந்தை எரிவித்து இருளை இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த சமயத்தில் உள்ளது நீர் போற்றுவோம். மாலை தனி முதல் சடையில் சூழம் உடலினை ஓம் கருவாகி ஓடும் முகிலே போற்றி, ஓம் கைலை மலையானை போற்றி போற்றி, ஓம் வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி, ஓம் அங்கிருந்த சிந்தை முந்தாய் போற்றி, ஓம் மூலத்தை நீக்கும் உடலே போற்றி, ஓம் மூந்தாய் போற்றி, ஓம் வேதத்தை வாசன் பெருகே போற்றி, ஓம் தேவத்தும் தேவனாய் நின்றாய் போற்றி. விநாயகர் திருவானுடைய பேரு கல்யாண கணபதி. ஏன் கல்யாண கணபதி அப்படின்னா, இந்த தலம் ஆலப்பாக்கத்துல ஆலப்பாக்கத்திலிருந்துதான், இந்த பகுதியில் இருந்துதான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானுடைய பள்ளி திருமணத்திற்கு உதவி செய்வதற்கு முன்பாக சிவபூஜை செய்துவிட்டு சென்ற பகுதி. அதன் பொருட்டு நம் ஆலயத்தில் உள்ள விநாயகப் பெருமானுக்கு கல்யாணத்துக்கு துணை போனதுனால ஒரு பேர் இருந்தது. கல்யாணத்துக்கு யார் கல்யாணத்துக்கு துணை போன இந்த பகுதியில அந்த நிகழ்வு நடந்தது. அதன் பொருட்டு காரணமாக பெருமானுக்கு கல்யாண கணபதி என்னும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அதற்கு பெருமாட்டிக்கு பேர் அது வள்ளி சேர. இன்னொன்று வள்ளி பெரிய இல்லம் இருக்கு, சின்ன இல்லு போட்டுருப்பாங்க, பெரிய இல்லம். வள்ளியை முருகப்பெருமான் சேர்வதற்கு அருள் பாலித்தவர் என்பதனால் அவர் பேர் வள்ளி சேர வாலீஸ்வரர். வாலிக்கு அருள் பாலித்ததனால் வாலி சேர்ந்த வாலீஸ்வரர், அப்படி ரெண்டு பேர் ஆச்சுங்களா. அது வள்ளியை முருகப்பெருமான் சேர்வதற்கு அருள் பாலித்தவர். அதுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணும்போது கூட போய் என்ன பண்ணு துணையாயிருந்து எந்த ஒரு செயலை தெய்வங்கள் செய்தாலும் முதல் வழிபாடை சிவபெருமானுக்கு செய்துவிட்டுத்தான் வேண்டிவிட்டுத்தான் அவர்கள் செய்வார்கள் என்பது மரபு. அதன் பொருட்டு ஆச்சுங்களா. அதனாலதான் விநாயகருக்கு கேட்டு நான் நிலைப்படியா கல்யாண கணபதி அப்படின்னு சும்மா வைக்கிற காரணத்தோடு தான் அவருக்கு கல்யாண கணபதின்ற பேரு அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லாரும் கையில் அருகம்புல்லை வச்சு ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு விநாயகர் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு தீபார்த்தனை தொட்டு கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்குறதுக்காகத்தான் நிற்கிறாங்க. வாங்க பிரசாதத்தை பார்ப்போம். இந்த பக்கம் எல்லாரும் நல்லபடியாக பிரசாதம் வாங்கிட்டு விநாயகர் பெருமானே எல்லாருக்கும் நல்லதை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். அடுத்து விநாயகர் பார்த்திங்கன்னா வேம்பிலியம்மன் கோயில், அதாவது சென்னை விருகம்பாக்கம் வேம்பிலியம்மன் கோயிலில் இருக்கிறவர். ஒவ்வொருத்தரையும் நம்ம வணங்கலாம். எப்படி நம்ம வகத்துக்கு நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி, நம்ம செல்லுக்கு எப்படி நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் பிள்ளைனாலும் வாய் வகுறு வேறன்னு. அவங்க சாப்பிட்டா தான் வகுறு நிறையும். யாரோ கும்பிட்றாங்க, நம்ம கும்பிடாட்டினா அப்படின்னு நினைக்காம நம்மளால் முடிஞ்ச பங்கு இறை வழிபாட்டில் செலுத்தினா மட்டும்தான்
இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இறைபக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதாவது சாப்பாட்டில் எப்படி புளி சாதமும் லெமன் சாதமும் போட்டு ஒரு கவசம் மாதிரி சாப்பாடு கெட்டு போகாமல் வைக்கிறோமோ அதே மாதிரி இறைபக்திப்பா. கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள் அப்படின்னா நம்ம உள்ளத்திலேயே நம்மளுக்கு மனசாட்சி இருக்குது. அதுக்கு துரோகம் பண்ணாமல் நம்ம நடந்தாவே போதும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.